ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சந்தோஷமாக இருக்கிறேன். நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும், அனைவருக்கும், என் வியூவர்ஸு, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லா கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் சொல்லவே வேணாம், இன்னும் அருமையாக கொண்டாடுவீங்க. கண்டிப்பாக கொண்டாடணும். பண்டிகைன்றது நமக்கு நல்ல டைமு. எல்லாம் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா செலிப்ரேட் பண்ணி நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க. இப்போது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு வந்தாக்கா நல்லா பாசிட்டிவாக இருக்குது. இங்கே அமெரிக்காவில் நேற்று இன்னைக்கு 2 இம்பார்ட்டண்ட் டேட்டாஸ் வந்தது. இன்றைக்கி முக்கியமாக இங்கே அமெரிக்காவில் சிபிஐ டேட்டா வந்திருக்கு. அது ரொம்ப அருமையாக இருக்குது. இன்ஃப்ளேஷன் கூட குறைஞ்சிருக்குன்றாங்க. பையிங் பர்ச்சேசிங் பவர் நல்லா ஏறி இருக்குன்றாங்க. அதால் பாசிட்டிவாக இருக்குது மார்க்கெட்டு. பிட்காயின் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இப்போ ப்ரெசண்ட்டாக நான் வீடியோ பண்ணுற டைமுக்கு $1 lakh கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக இங்கேருந்து நல்லா பாசிட்டிவாக போகும். ஏன்னா பிட்காயினுக்கு சப்போர்ட்டு பார்த்திங்கன்னா $92,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனு. அதுக்கு மேலேயே ட்ரேட் ஆகும். கண்டிப்பாக மேலே போகும். மார்க்கெட் இங்கேருந்து மேல் நோக்கி போகும். மேலே ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா பிட்காயினுக்கு திருப்பியும் ஆல் டைம் ஹை $1,08,000 எது டச் பண்ணிடுச்சோ அது திருப்பியும் கிராஸ் பண்ணி மேலே போகணும். கண்டிப்பாக மேலே போகும். அருமையாக நான் எதிர்பார்க்குறது இந்த மாதம் 20ஆம் தேதி அவர் எலெக்ட் பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஸ்வேரிங் இன் செரமனி இருக்குது. மண்டே, அடுத்த திங்கட்கிழமை நமக்கு ஸ்வேரிங் 20ஆம் தேதி ஸ்வேரிங் இன் செரமனி. அந்த டைமுக்கு மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக இருக்கும். அது அவர் ஸ்வேரிங் இன் செரமனி ஆகி போச்சுன்னா இன்னும் அருமையாக ஏறும். மார்க்கெட் கிடுகிடுன்னு ஏறும். கண்டிப்பாக பிட்காயின் லெவல்ஸ் பார்த்திங்கன்னா $1,08,000 ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணிச்சுன்னா $1,13,000 வரைக்கும் போகணும். அதுவும் கிராஸ் பண்ணிச்சுன்னா $1,15,000. இந்த வருஷம் நான் எதிர்பார்க்குறது பிட்காயினில் $1,50,000 மேலேயே போகும், கீழே போகாது. ஆட்டோமேட்டிக்காக எப்போ பிட்காயின் அவ்வளோ மேலே போகுதோ ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே மேலே போகும். பாசிட்டிவாக இருக்கும் மார்க்கெட்டு. ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. நல்லா இருக்குது மார்க்கெட். கண்டிப்பாக மேல் நோக்கி தான் போகும். இப்போது ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நம்ம எக்ஸ்ஆர்பி ரிப்பிள் வந்து அதுக்கு நல்லா ஏறுது. பார்த்துக்கங்க. இன்னும் பையிங் சான்ஸ் இருக்குது. நல்லா பை பண்ணிக்கலாம். அதில் நல்ல நியூஸ் என்னென்னா, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனர் இங்கே அமெரிக்காவில் SEC வந்து 20ஆம் தேதி அன்னைக்கு மாறுறாரு. வேறு புது SEC வராரு. பழையவர் இருந்தவர் போயிடுறாரு. ஸோ அதால் அவங்க கூட அவர் ட்ரம்ப் சார் கூட XRP CEO வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அவர் ட்ரம்ப் சார் வந்து வாக்தானம் கொடுத்துருக்காரு அவங்களுக்கு. நான் பிரசிடெண்ட் பதவி ஏற்ற அப்புறம் உங்கள் பிரச்சனைலாம் சால்வ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அது மேலே இருக்கிற கேசஸ் எல்லாம் எடுத்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா நல்லா மேலே போகும். கிடுன்னு ஏறும். கண்டிப்பாக ஒன்றும் பை பண்ணிக்கிறதா இருந்தால் பை பண்ணிக்கலாம். அது XRP ரிப்பிள் நியூஸ். இப்போது நமக்கு அமெரிக்காவில் இவ்வளோ நல்லா சிபிஐ டேட்டா ஒன்று அருமையாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இஸ்ரேல் காசா வார் வந்து சீஸ்ஃபயர் ஆகப்போகுது இன்னும் சில மணி நேரத்தில் அப்படின்றாங்க. அது ஒரு அருமையான நியூஸ் நமக்கு. அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன் வார் கூட நம்ம டொனால்ட் ட்ரம்ப் வந்த அப்புறம் அது கூட சால்வ் பண்ணுறேன்னு இருக்கார். பார்க்கலாம். அது கூட சால்வ் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எதுவும் இருக்காது. இந்த வார் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்காது. எல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இருக்கும். பார்த்துக்கலாம். ஓகே. இப்போது நமக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்களில் யாருக்கோ அது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா CoinDCX எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதில் INR டெபாசிட் விட்ரா நல்லா இருக்குது.
அதில் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் நல்லா இருக்குது. அதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான், Web3 ஆப்ஷன்னு. அந்த Web3 ஆப்ஷன் கூட அருமையாக இருக்குது. நல்லா ட்ரேடிங் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்த்து நீங்கள் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கோட கொஞ்சம் ஓன்லி அந்த எக்ஸ் மாத்திரம் லெவரேஜ் மாத்திரம் பார்த்து பத்திரமா எடுத்து ட்ரேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நல்லா காசு சம்பாதிக்கலாம். பார்த்துக்கங்க. இப்போது அதோட லிங்க்கு நம்ம CoinDCX எக்ஸ்சேஞ்ச் லிங்க்கு வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி என் வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணிங்கன்னா லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் கேவைசி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் நீங்கள் ட்ரேடிங் ஆரம்பிச்சுக்கலாம். நல்லா இருக்குது. நீங்கள் கூட பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போது இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, பைபிட் எக்ஸ்சேஞ்ச் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்தியாவில். ஸோ அதில் யாராவது ஆல்ரெடி பணம் போட்டு இருக்கிறவங்க இருந்தால் அதுலேருந்து பணம் வித்ட்ரா பண்ணிவிடுங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நாங்கள் ஒன்றுமே இருக்க மாட்டோம், யார் யார் பணம் எடுத்துக்கணுமோ எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது பைபிட் இருக்காது ஒன்றுமே. அதை எக்ஸ்சேஞ்ச் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்துக்கின்னு உங்கள் அமௌண்ட்டு வந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த எக்ஸ்சேஞ்ச் எந்த எக்ஸ்சேஞ்ச் பிடிக்குதோ அந்த எக்ஸ்சேஞ்சில் வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் கேள்விப்பட்டேன் முட்ரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் கூட கொஞ்சம் ப்ராப்ளமில் இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அது என்னன்னு பாருங்கள். நீங்கள் யாராவது முட்ரெக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இருந்தால் பாருங்கள். ஓகே. இப்போது நம்ம ஷிபா இனு காயினுக்கு வந்தாக்கா, ஷிபா இனு காயின் பேர்ன் ரேட் நல்லா இருக்குது, அதெல்லாம் நல்லா இருக்குது. ஓன்லி மூமெண்ட் கிடையாது. பார்த்திங்கன்னா தற்சமயம் நம்ம CoinDCX எக்ஸ்சேஞ்சில் 2100 சீரீஸ் கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல பம்பு வரணும், மேலே ஏறணும். ஏற மாட்டேங்குது, நிற்குது, அப்படியே நிற்குது. நல்ல பம்ப் எடுத்து பம்பு மேலே போச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும். எல்லார் போர்ட்ஃபோலியும் அருமையாக இருக்கும், நல்லா இருக்கும், நல்ல ப்ராஃபிட்ஸ்க்காக வரும். ஓகே. இப்போது நம்ம ஷிபா இனு காயினுக்கு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு வாட்டி பம்ப் எடுத்ததுன்னா 2800 3000 சீரியஸ் கிராஸ் பண்ணணும். அது கிராஸ் எப்போ கிராஸ் பண்ணணுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா 5200 சீரியஸ் வரைக்கும் போகும். இந்த வர பிப்ரவரி மாதத்தில் நடக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நடந்தால் நல்லா இருக்கும், எல்லார் போர்ட்ஃபோலியும் நல்லா இருக்கும். இன்னும் பையிங் பண்ணிக்கிறவங்க பை பண்ணிக்கலாம், ஹோல்ட் பண்ணுறவங்கன்னா தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நல்லா ஏறும், பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்துக்க வேண்டிய காயின்ஸ் என்னென்னா, முக்கியமாக பால்கா டாட் இன்னும் பையிங் ரேஞ்சில் இருக்குது. 650 ரூபா மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக பை பண்ணிக்கலாம். அது 1000 rupees மேலேயே போகும், பார்த்துக்கோங்க. பால்கா டாட் ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எத்தீரியம் 3,13,000 கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக மேலே போகும். நல்லா பாசிட்டிவ் நியூஸஸ் இருக்குது. பிட்காயின் ஏறுதுன்னா எத்தீரியம் கூட நல்லா ஏறும், கண்டிப்பாக ஏறும், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சொலானா காயின் பார்த்திங்கன்னா $18,500 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கண்டிப்பாக மேலே போகும், பார்த்துக்கிட்டு பை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டாஜ் காயின் நான் எப்போத்துலேருந்தும் சொல்லிகிட்டு இருக்கேன். தற்சமயம் $34 ரூபாய் 35 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நல்லா விலைக்கு போகும், வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பை பண்ணிக்கிறதா இருந்தால் பை பண்ணிக்கோங்க. அது ஒன்று பார்த்துக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் காலா காயின் $3.50 இருக்குது. அது ஒன்று வாங்கிக்கலாம், கண்டிப்பாக வாங்கலாம். அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம பாலிமேட்டிக் வந்து அதுவும் பார்த்துக்கோங்க, அது நல்லா ஏறுது. அதுக்கப்புறம் ஆடா கேடினோ பார்த்தீங்கன்னா $97 ரூபாய் கிட்ட இருக்குது. நான் 29 ரூபாய் இருக்கிற டைம்லேருந்து சொல்லிட்டு வரேன். இப்போ தற்சமயம் $97 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்னும் பாசிட்டிவாக கண்டிப்பாக மேலே போகும். வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இப்போது உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன், பாருங்கள். அது என்னன்னா, ஒரு காயின் AI16Z என்ற ஒரு காயின் இருக்குது. அது வந்து CoinDCXல இருக்குது. அது ₹1 கீழே தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூகுளில் அதை பற்றி விவரமாக சர்ச் பண்ணி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அதுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்றாங்க. அதுக்காக தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன்.
அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் டீஜென்னு ஒரு காயின் இருக்குது, அது ஒன்று பார்த்துக்கோங்க. ஆப்டாஸ் ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் அவாக்ஸ் அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் எக்ஸ்எல்எம்னு ஒரு காயின் இருக்குது, அது ஒன்று பார்த்துக்கோங்க. இதெல்லாம் டாப் காயின்ஸு. என்ன ரிப்பீட்டடாக இதே சொல்கிறேன்னா, உங்களுக்கு சேஃப் இந்த காயின்ஸ் எல்லாம். இது ஆல்ரெடி நமக்கு பாஸ்டில் நல்ல ரிசல்ட் காட்டியிருக்கிறதால சொல்லிகிட்டு இருக்கேன், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம எஃப்டிஎம் ஃபேந்தம் பேர் மாற்றிருக்காங்க, சோனிக்குன்னு பேர் மாற்றிருக்காங்க. சில பேர் CoinD6 தெரிய மாட்டேங்குதுன்றாங்க. ஒரு 2 நாள் கழித்து திருப்பியும் வந்துடும். சோனிக்குன்னு செக் பண்ணுங்கள், அது வரும், பார்த்துக்கோங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, எங்கேயும் போகாது, கண்டிப்பாக அது திருப்பியும் வந்துடும், பார்த்துக்கோங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நீங்களும் செக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஏன்னா நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது, நான் ஏன் கால்குலேஷன்ஸ் பார்த்து தான் நான் சொல்லுவேன், அதே மாதிரி தான் சொல்கிறேன். பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கிறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. பண்டிகையை நல்லா கொண்டாடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இதெல்லாம் கொஞ்சம் டிப்ஸு வரும். இந்த மாதிரி வந்தது 4 நாள் முன்னால் கொஞ்சம் டவுன் ஆச்சு மார்க்கெட்டு, எல்லாம் பயந்தாங்க. இப்போ திருப்பியும் மேலே வந்துடுச்சு. இனிமேல் பாசிட்டிவாக மேலே போகும் மார்க்கெட்டு. எல்லாம் டாட்டாஸ் எல்லாம் அருமையாக வந்திருக்கிறதால நல்லா இருக்குது. நான் இங்கே அமெரிக்காவில் சந்தோஷமாக இருக்கிறேன், நல்லா ஃபேமிலி கூட நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கும் நான் சொல்கிறேன், நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க, பண்டிகையை நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.